மார்ச் 12. தலைப்பு சுய கட்டுப்பாடு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் 1:8. இங்கே வழங்கப்பட்டுள்ள பாடமானது நாம் வளமாய் வாழ்வதற்கு சிந்திக்க வேண்டிய சிறந்த காரியமாகும். வேதாகமம் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு கண்டிப்புடன் கீழ்ப்படிவது சரீரத்திற்கும் ஆத்துமாவிற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியின் கனி என்பது அன்பு, சந்தோஷம் மற்றும் சமாதானம் மட்டுமல்ல, இச்சையடக்கமும் தான். நாம் நமது சரீரங்களை தீட்டுப்படுத்தக்கூடாதென கட்டளை பெற்றிருக்கிறோம். ஏனெனில் அவை பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாம். சிறைப்பிடிக்கப்பட்ட எபிரேய கைதிகள் நம்மை போல் ஆசைகளையுடைய மனிதர்களே. பாபிலோனின் ஆடம்பர பிரகாரங்களின் மயக்கும் செல்வாக்குகளுக்கு மத்தியில் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். இன்றைய வாலிபர்கள் சுய இன்பத்திற்கான கவர்ச்சிகளால் சூழப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக நமது மகா நகரங்களில் சிற்றின்ப ஆசையை திருப்திப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பாவமும் எளிதாக கிடைக்கக்கூடிய வகையிலும் ஈர்க்கக்கூடிய விதத்திலும் இருக்கின்றன. தானியேலைப் போல தங்களை தீட்டுப்படுத்த மறுக்கிறவர்கள் இச்சையடக்க பழக்கங்களின் பலனை பெறுவார்கள். அவர்களுடைய மகத்தான சரீர திடம் மற்றும் அதிகமான தாங்கு திறனுடன் கூட அவசர காலங்களில் உபயோகிக்கும்படியான இருப்பு ஒன்று அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சரியான சரீர பழக்க வழக்கங்கள் உயர்வான மனநிலையை மேம்படுத்தும். அறிவாற்றலும் சரீர திடனும் மற்றும் ஆயுட்காலமும் மாறாத பிரமாணங்களை சார்ந்துள்ளன. இயற்கையின் கோரிக்கைகளை மீறுவதினால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற இயற்கையின் தேவன் தலையிட மாட்டார். பந்தயத்திற்கு போராடுகிற எவனும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கத்தோடும் இருக்க வேண்டும். தானியேலின் மனத்தெளிவும் நோக்கத்தின் உறுதியும் அறிவை பெறுவதிலும் சோதனையை எதிர்பார்ப்பதிலும் இருந்த அவருடைய ஆற்றலானது அவருடைய எளிமையான உணவு திட்டம் மற்றும் ஜெப வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்புடையதாக இருந்தது. தானியேல் மற்றும் அவருடைய வாலிப தோழர்களின் சரித்திரமானது அடுத்தடுத்து பின்வருகிற அனைத்து யுகங்களின் வாலிபர்களுடைய நலனுக்காக தேவ ஆவியால் ஏவப்பட்ட தேவ வார்த்தையின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சையடக்க கோட்பாடுகளுக்கு அவர்கள் காட்டிய உண்மைத்துவத்தை குறித்த பதிவு மூலம் கிறிஸ்துவ இச்சையடக்கத்தை குறித்து தாம் கொடுத்திருக்கிற விலை மதிப்பற்ற ஒளிக்கதிர்களை சேகரித்து ஆரோக்கிய விதிகளுடன் தங்களை சரியான முறையில் வைத்து கொள்ள கட்டளை கொடுத்து வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களிடம் தேவன் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். எங்கும் புகழ் இயேசு ராஜன்
வழி